வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் அன்னாச்சி பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். அன்னாச்சி பழம் சாப்பிடும்போது காது மற்றும் சளி தொல்லை நமக்கு தீர்ந்து போயிடும். ஃப்ளூ, காய்ச்சல் உள்ளிட்டவைகளிலிருந்து அன்னாச்சி பழம் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கும். அன்னாச்சி பழத்தில் இருக்கக்கூடிய மேங்கனீஸ் சத்து உடலில் ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்களை அதிகரிக்கிறதால நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே அன்னாச்சி பழம் குணப்படுத்திடும். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையும் வராமல் தடுக்கும். அன்னாச்சி பழம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதய நோய்கள் மற்றும் மாரடைப்பிலிருந்து பாதுகாப்பு பெற்று இதயம் நலமோடு இருக்கும். ஸோ இந்த நன்மைகள் மட்டுமே அன்னாச்சி பழத்தை நம்ம சாப்பிட்றதால கிடைக்கிறது கிடையாது. இன்னும் நிறைய மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் அன்னாசி பழம். அன்னாசி பழம் சாப்பிடுவதன் முக்கிய நன்மைகளில் ஒன்று நம்மளுடைய இம்யூன் பவரை அது இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய திறன் தான். அன்னாசி பழத்தில் விட்டமின் சி எனும் உயிர் சத்து நிறைந்திருக்கு. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய பண்புகளுக்கெல்லாம் பெயர் பெற்றது. விட்டமின் சி எனும் உயிர் சத்து உடலில் இருக்கக்கூடிய நோய் தொற்றுகளை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும். மற்றும் ஜலதோஷம், காய்ச்சல் இது மாதிரி அறிகுறிகளை குறைத்து ஈஸியாகவே இந்த நோய்களை நோய் எதிர்ப்பு சக்தியின் மூலமாக நம்ம குணப்படுத்திக்கலாம். உங்களுடைய உணவுகளில் நீங்கள் அன்னாசி பழத்தை சேர்ப்பதன் மூலமாக நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தி ஆரோக்கியமாக வைக்கிறதால எந்த நோயுமே உங்களை அட்டாக் பண்ணாது. அதே போல உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நீங்க குணப்படுத்திக்கலாம். செரிமான ஆரோக்கியம் மேம்படுவதற்கு அன்னாச்சி பழத்தை எடுத்துக்கலாம். அன்னாச்சி பழத்தினுடைய மற்றொரு நன்மை உணவு செரிமானத்திற்கு அது உதவிகரமாக இருக்கக்கூடிய திறன் கொண்டிருக்கு. அன்னாச்சி பழத்தில் புரோமலைன் எனப்படக்கூடிய செரிமான நொதிகள் இருக்கு. இது உங்களுடைய உணவுகள் இருக்கக்கூடிய புரோட்டீன்ஸ் என்ற புரதங்களை உடைக்கிறதுக்கும் செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். புரோமலைன் இருக்குங்க இல்லையா அன்னாச்சி பழத்தில், இது வீக்கம், வாயு மற்றும் மலச்சிக்கல் ஆகியவற்றை குறைப்பதற்கெல்லாம் உதவிகரமாக இருக்கும். இது போல அன்னாச்சி பழம் ஆரோக்கியமான உணவுக்கு ஒரு சிறந்த உணவாக இருக்கு. உங்களுடைய உணவுகளில் நீங்க அன்னாச்சி பழத்தை சேர்ப்பதன் மூலமாக உங்களுடைய செரிமான ஆரோக்கியத்தை ஆதரிக்கலாம் மற்றும் ஒட்டுமொத்த உடல்நல ஆரோக்கியத்தையும் மேம்படுத்திக் கொள்ளலாம். அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை நீங்க பெறுவதற்கு உங்களுடைய உணவுகள் என்ன பண்ணலாம்னா அன்னாச்சி பழத்தை எடுத்துக்கலாம். அன்னாச்சி பழத்தில் அதிக அளவு புரோமலைன் இருக்கிறதால ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், அந்த அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை அன்னாச்சி பழம் நமக்கு கொடுக்குது. அன்னாச்சி பழத்தை தவறாமல் உட்கொள்வதன் மூலமாக உடல் இருக்கக்கூடிய வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் அலர்ச்சி நோய்களை உருவாக்கக்கூடிய அபாயத்தை குறைக்கிறதுக்கும் இது உதவிகரமாக இருக்கும். ஸோ உங்களுடைய உணவுகளை நீங்கள் அன்னாச்சி பழத்தை சேர்ப்பதன் மூலமாக உங்களுடைய இயற்கையான அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் அந்த செயல்முறையெல்லாம் நீங்கள் ஆதரிக்கிறதுக்கு ஒரு வழியாக இந்த அன்னாச்சி பழம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் பெற்றுட்டீங்க அப்படின்னா புற்றுநோய் எதிர்க்கக்கூடிய தன்மை, பிபி, சுகர் எல்லாம் எதிர்த்து போராடக்கூடிய தன்மை, மூட்டு வலி, முடக்குவாதம் போன்ற பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நலமோடு வாழலாம். இதய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு அன்னாசி பழத்தை சாப்பிடலாம். அன்னாசி பழத்தில் அதிக அளவு ஆக்சிஜனேட்டரிகள் மற்றும் நார் சத்துக்கள் இருக்கிறதால இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் அன்னாசி பழம். ஆன்டி ஆக்சிடென்ட்கள், ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்களால் ஏற்படக்கூடிய சேதத்திலிருந்து இதயத்தை பாதுகாப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். அதே நேரத்தில் ஃபைபர் அன்னாசி பழத்தில் இருக்குங்க இல்லையா, ஸோ இது கொழுப்பினுடைய அளவை குறைத்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். உங்களுடைய உணவுகளில் தொடர்ந்து அன்னாசி பழத்தை சேர்ப்பதன் மூலமாக இதய ஆரோக்கியத்தை ஆதரித்துக்கலாம். இதய நோய் ஏற்படக்கூடிய அபாயத்தை குறைக்கிறதுக்கும் இது மாதிரி முறை பெரிதும் உதவிகரமாக இருக்கும். சீரான உணவினுடைய ஒரு பகுதியாக அன்னாசி பழத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய இதயத்தை பராமரிக்கிறதுக்கு இது உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான வேயாக இருக்கும். எடை மேலாண்மை நிர்வகிக்கப்படுவதற்கு அன்னாசி பழத்தை எடுத்துக்கலாம். உடல் எடை குறைக்கிறதுக்கு உரிய முயற்சிகளை நீங்கள் இருக்கீங்கன்னா அன்னாசி பழம் உங்களுக்கான ஒரு சிறந்த ஃபுட்டாக இருக்கும். அன்னாசி பழத்தில் கலோரிகள் மற்றும் கொழுப்பு குறைவாக இருக்கு. ஆனால் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து அதிகமாக அன்னாசி பழத்தில் இருக்கு. இது வயிற்று பசிக்கு திருப்திகரமான மற்றும் சத்தான சிற்றுண்டியாக அமையாது. அதாவது எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபைபர் அதிகமாக இந்த மலச்சிக்கல் பிரச்சனையை கியூர் பண்றதுக்கெல்லாம், ஆனால் நார் சத்து நம்ம சாப்பிடக்கூடிய அன்னாசி பழத்தில் அதிகமாக இருக்கு. இது வயிற்று பசிக்கு திருப்திகரமான மற்றும் சத்தான சிற்றுண்டியாக அமையுது. அன்னாசி பழத்தில் இருக்கும் நார் சத்து உங்களை முழுமையாக உணர வைக்கும், பசியை குறைக்கும், எடையை குறைக்கிறதுக்கெல்லாம், சைடு எஃபெக்ட் எல்லாமே குறைக்கிறதுக்கெல்லாம் உதவிகரமாக இருக்கும். உணவுக்கு இடையில பசி எடுக்கும்போது அன்னாச்சி பழத்தை பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பசியை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதனாலே கண்ட உணவுகளை சாப்பிட்டு உங்களுடைய வெயிட் எடையை இன்னும் அதிகப்படுத்திக்க மாட்டீங்க. அந்த வரிசையில் அன்னாச்சி பழம் ஒரு ஊட்டச்சத்து மிகுந்த சுவையான ஒரு பழமாக இருக்கு. ஸோ நீங்கள் அன்னாச்சி பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். இது நம்ம உடலுக்கு ஆரோக்கியமான நன்மைகளை வழங்கக்கூடியது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுல தொடங்கி செரிமானம் மற்றும் இதய ஆரோக்கியம் அதை ஆதரிக்கிறது வரைக்குமே அன்னாச்சி பழம் எந்த ஒரு உணவுக்குமே ஒரு சத்தான கூடுதலாக விளங்கக்கூடியதாக இருக்கு. அன்னாச்சி பழத்தை தவறாமல் நம்ம உட்கொள்வதன் மூலமாக அதன் பல ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை நம்மளால் என்ன பண்ண முடியும், அனுபவிக்க முடியும். எந்த ஒரு உணவுப் பொருளாக இருந்தாலும் அதை நம்ம அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது நன்மைகள் கிடைக்கிறதுக்கு பதிலாக நமக்கு தீமைகள் தான் கிடைக்கும். அதே போல அன்னாசி பழத்தையும் நம்ம அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அளவுக்கு அதிகமாக
அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னென்ன தீமைகள் நமக்கு ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். அன்னாச்சி பழம் ஒரு இனிப்பு மற்றும் புளிப்பு சுவையுடைய பழம். இயற்கை சர்க்கரை அன்னாச்சி பழத்தில் காணப்படுது. அன்னாச்சி பழத்தில் குளுக்கோஸ் மற்றும் சுக்ரோஸ் இருக்கு. இது அளவுக்கு அதிகமாக நம்ம உட்கொண்டோம் அப்படின்னா ரத்த சர்க்கரையினுடைய அளவு நமக்கு அதிகமாகலாம். அதே நேரத்தில் நீங்கள் ஏற்கனவே நீரிழிவு நோயாளியாக இருந்தீங்கன்னா உங்களுடைய அந்த ரத்த சர்க்கரை பிரச்சனையை இன்னும் இதை அதிகப்படுத்திடும். அன்னாச்சி பழம் ஒரு அமிலம் நிறைந்திருக்கக்கூடிய பழம். மேலும் அசிடிட்டி நோயாளிகள்லாம் அன்னாச்சி பழத்தை எச்சரிக்கையோடு தான் எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா இது வயிறு எரிச்சல் அந்த பிரச்சனையை உங்களுக்கு ஏற்படுத்தும். ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து அன்னாச்சி பழத்தில் அதிகமாக இருக்குது அப்படின்றதால இதை நீங்கள் குறைவாக தான் எடுத்துக்கணும். அளவோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா உட்கொள்வது உங்களுக்கு வயிற்றுப்போக்கு, அஜீரணம் மற்றும் வாந்தி போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். அன்னாச்சி பழத்தில் புரோமெலின் என்ற நொதி இருக்குது. இதனால் ரத்த ஓட்டம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதன் காரணமாக உங்களுக்கு ரத்தப்போக்கு ஏற்படலாம். அப்போ இந்த புரோமெலின் இன்னும் அளவுக்கு அதிகமாக கிடைக்கும் போது ரத்தப்போக்கு உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் ரத்தத்தை மெல்லியதாக மெழுக்கக்கூடிய அந்த மருந்துகள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ரத்தப்போக்குக்கான வாய்ப்புகள் இன்னும் உங்களுக்கு அதிகரிக்கும். ஸோ அந்த மெடிசன் எடுத்துக்கொள்ளும் போது நீங்கள் அன்னாச்சி பழத்தை எடுத்துக்கூடாது. அன்னாச்சி பழம் ஒரு அமிலப்பழம் அப்படின்றது நம்ம தெரியும் நமக்கு அதனால் அன்னாச்சி பழத்தை அதிகமாக உட்கொண்டோம் அப்படின்னா ஈறுகள் மற்றும் அந்த சிப்பியினை அதை சேதப்படுத்தும். ஸோ இது பல் சொத்தை பிரச்சனையும் உண்டாக்கும். இது தவிர அன்னாச்சி பழத்தை நம்ம உட்கொண்டோம் அப்படின்னா நமக்கு ஒவ்வாமை ஏற்படலாம், தொண்டையில் அரிப்பு, உதறு வீக்கம் போன்ற பிரச்சனைகள்லாம் கூட வரலாம். ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவு அன்னாச்சி பழத்தை சாப்பிடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கும். மேங்கனீஸை அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய அன்னாச்சி பழத்தை உட்கொள்வது அறிவாற்றல் கோளாறுகளினுடைய ஆபத்தை அதிகரிக்கக்கூடும் அப்படின்றதால அது நீங்கள் உட்கொள்ளும் போது நீங்கள் கூடுதல் கவனமாக இருக்கணும். ஒரு கப் ஃப்ரெஷ்ஷாக அன்னாச்சி பழத்தை ஒரு நாளைக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது போதுமானது. விட்டமின் சி மற்றும் பீட்டா கரோட்டின் இருந்திருக்கக்கூடிய பழங்கள் இது அப்படின்றதால தோலுக்கு மிகவும் நன்மை பயக்கும். அன்னாச்சி பழம் சாப்பிட்றதுக்கு எது சிறந்த நேரம்னு கேட்டிங்கன்னா அன்னாச்சி பழம் செரிமான செயல்முறையை எளிதாக்கக்கூடிய தன்மை கொண்டு இருக்கு. இது புரோமெலின் இருக்கிறதால அன்னாச்சி பழத்தை நீங்கள் அதிகாலையில் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா செரிமான செயல்முறைக்கு திறம்பட உதவிகரமாக இருக்கும். இதை நீங்கள் வெறும் வெயிட்டில் சாப்பிட்றத தவிர்த்துக்கோங்க. இதை நீங்கள் சாப்பிட்றீங்க காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்றோம் சிற்றுண்டியாக சாப்பிடும்போது ஒரு 10லேருந்து 11 மணி வரைக்கும் நீங்கள் இந்த அன்னாச்சி பழத்தை எடுத்து அல்லது மாலை நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 4:30 மணி அளவில் நீங்கள் அன்னாச்சி பழத்தை சாப்பிட்றது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. எனவே இந்த அன்னாச்சி பழத்தில் ஒரு சில தீமைகளும் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அன்னாச்சி பழத்தை நீங்கள் ஆரோக்கியமான பாதுகாக்கப்பட்ட சூழ்நிலையில் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரு உணவு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சுன்னு சொல்கிற மாதிரி எந்த ஒரு உணவுப் பொருளுக்குமே சைடு எஃபெக்ட் இருக்கும். அன்னாச்சி பழம் நமக்கு ஒரு சீசனில் மட்டுமே கிடைக்கக்கூடிய பழம் அப்படின்றதால அந்த சீசனில் மட்டுமே நம்ம அன்னாச்சி பழத்தை அதிகமாக சாப்பிடணும் அப்படின்னு நினச்சோம்னா பல் சொத்தை, கடுமையான வயிற்றுப்போக்கு, செரிமானம் சார்ந்த பிரச்சனை, தோல் ஒவ்வாமை, அலர்ஜி போன்ற பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு ஏற்படும். எனவே நமக்கு போதுமான அளவுக்கு சும்மா சின்னதாக ஒரு குறைந்த அளவுக்கு நம்ம அன்னாச்சி பழத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு நன்மைகள் கிடைக்கும், அதிகமாகவே கிடைக்கும். ஆனால் நம்ம அளவுக்கு அதிகமாக அன்னாச்சி பழத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சைடு எஃபெக்ட் தான் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. எனவே அளவோட அன்னாச்சி பழத்தை சாப்பிட்டு நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பகுதியில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.